சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்குமே அவர் ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. பரந்தூர் பகுதியில பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற சில கிராமங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த நில கையகப்படுத்துறதுல அந்த கிராம மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு. அவங்களோட எதிர்ப்பை கடந்த காலம் சிலர் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த மக்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்காண்டி ஒரு சகோதரர் விஜய் அந்த இடத்துக்கு போறாரு. அது தவறு கிடையாது. தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் அதுக்கு உண்டான ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு நாட்டுல பொறுத்த வரைக்கும் நாட்டிலேயோ ஒரு மாநிலத்திலேயோ ஆளுங்கட்சி எவ்வளவு முக்கியமோ எதிர்கட்சியுடைய பங்களிப்பும் முக்கியம் நான் நினைக்கிறேன். நான் ஒரு டெமோக்ரஸி ஒரு ஜனநாயகத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுங்கட்சி இருந்தாலும் அது எதிர்க்கக்கூடிய ஒரு எதிர்கட்சிக்கு இருந்துதான் உண்மையான ஜனநாயகம் சொல்ல முடியும். அதே வேளையில பொறுத்த வரைக்கும் இந்த இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எதிர்கட்சிகளான நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை போட்டிட்டு இருக்க வேண்டும். அதான் என்னுடையது. அது அது ஜனநாயகத்து மாத்திரம் கிடையாது, அந்த கட்சிக்கே ஒரு ஒரு பாதிப்பை இதை உருவாக்க நான் நினைக்கிறேன் நான். பட் அது அவங்க இயக்கத்துடைய முடிவு. அந்த இயக்கத்தை திமுக அடுத்தபடியா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இயக்கம் மிகப்பெரிய எம்ஜிஆர் கண்டை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்டை இயக்கம் அதிமுக. அவங்க தேர்தலை போட்டியிடாது ஜனநாயகத்திற்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கேடு, அந்த இயக்கத்துக்கு பொறுத்த ஒரு கேடு தான் சொல்லுவேன். பொறுத்த வரைக்கும் 2026 ஆட்சி மாற்றம் ஏற்படுங்கிறது எதிர்கட்சிகள் இருக்கிற அதிமுக பாஜக அவங்க சொல்லதான் செய்வாங்க. ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு அவங்க கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கடந்த ஒரு 4 ஆண்டுகள் ஒரு நல்ல சிறப்பான முறையில் நம்ம ஆட்சியை நம்ம திமுக அரசு கொடுத்துட்டு இருக்கு. குறிப்பா நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கடுமையான இந்த பொருளாதார நெருக்கடியிலையும் ஒரு நல்லாட்சியை கொடுத்துட்டு இருக்கிறாரு. பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பிற மாநிலங்கள் கம்பேர் பண்ணும்போது நீங்க இந்தியாவில் இருக்க பிற மாநிலங்கள் குறிப்பா ஒன்றிய அரசு பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் நீங்க உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், நீங்க அந்த பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு இங்க நல்லாதான் இருக்குன்னு நான் சொல்ல முடியும். நீங்க தமிழ்நாட்டுல ஓரிரு சம்பவங்கள் நடக்குது இல்லைன்னு மறுக்கல, நான் கண்டிப்பா நடக்கதான் செய்யுது. ஆனால் அதுக்கு உண்டான நடவடிக்கை நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை எடுக்கிறாங்களா? கண்டிப்பா எடுக்கிறாங்க. நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பல்கலைக்கழக பிரச்சனை விஷயமா அந்த சம்பவம் 5 மணி நேரத்தில் அந்த நபர் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. நடவடிக்கை இதுதான் நாங்க சொல்றோம். தவறே இல்லைன்னு சொல்லல. தவறு நடக்கும் போது அந்த உரிய நடவடிக்கை நம்ம தமிழக அரசு எடுக்கிறாங்க, காவல்துறை எடுக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். அதாவது பொதுவா எந்த நீங்க 8 வழிச்சாலையா இருந்தாலும் சரி, இப்ப நம்ம திருச்சி மதுரைக்கு இப்போ 4 வழிச்சாலை இப்ப அறிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி நம்முடைய மதுரைக்கும் கோவைக்கும் நீங்க மெட்ரோ ரயில் திட்டத்தை சொல்லியிருக்கிறாங்க. எந்த திட்டமா இருந்தாலும் குறிப்பா ஒன்றிய அரசுல இருந்து வர வேண்டிய நிதி அந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கடந்த நமக்கு 4 ஆண்டுகளாக நிதி வருகை பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனா அதோட அந்த நிறைவேற்றதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஆகுது. 6 மாசத்துல 1 வருஷத்துல முடிக்க வேண்டியதை 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது. சிலது பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் அறிவிச்ச திட்டங்களை இன்ஃபேக்ட் வேலையே ஆரம்பிக்கல. பல்வேறு நம்ம பார்க்கலாம். நீங்க சொல்ற 8 வழிச்சாலை இது பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்காது. கண்டிப்பா ஒன்றிய அரசு அதுக்கு உண்டான நிதியை ஒதுக்குவாங்கிற நம்பிக்கையோடு இருக்கு. திருச்சி மையமா வச்சு திருச்சி மாத்திரம் கிடையாது, புதுக்கோட்டை என் தொகுதிக்குள்ள வரதுனால சொல்றேன். நான் இங்க இருக்கிற டிஆர்எம் டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் கிட்ட நான் கோரிக்கை வச்சிருக்கிறேன். எக்ஸ்ட்ரா ட்ரெயின்ஸோட எஸ்பெஷலி இந்த பண்டிகை நாட்கள்ல நான் கடந்த தீபாவளியில நான் சில கோரிக்கை கொடுத்திருந்தேன். அவங்க அதை நிறைவேற்றி கொடுத்திருந்தாங்க. இந்த பொங்கலுக்கு நான் சொல்லியிருந்தேன். நான் அந்த நியூ இயர்க்கு அதே மாதிரி சொல்லியிருந்தேன். சொன்னபடி அவங்க கிட்டத்தட்ட நான் சொன்ன ரிக்வஸ்ட் ஒரு 5 தடவை கிட்டத்தட்ட 2-3 அவங்க நிறைவேற்றிருந்தாங்க. அதை நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது எனக்கு என்ன பெரிய கஷ்டமா இருக்குன்னா, எனக்கு மாத்திரம் கிடையாது, இன்னைக்கு திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்க, அது திமுக இருந்தாலும் சரி, திக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, பொதுவா நமக்கு இன்னைக்கு சமூக நீதியா இருக்கட்டும், பொருளாதார ரீதியா நம்மளை போட்டு பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலினத்தவர்கள், குறிப்பா பெண்கள், இந்த முன்னேற்றம் பொறுத்த வரைக்கும் பெரியார் எல்லாமே நடந்திருக்காது. ஆனா இன்னைக்கு இந்த மதவாத சக்திகள் பொறுத்த வரைக்கும் பெரியார் மேல ஒரு தொடர்ந்து அவர் மேல அவர் சொல்லிட்டு வராங்க. பெரியார் சில சொன்ன கருத்துக்கள் அன்னைக்கு சொன்ன கருத்துக்கள் இன்னைக்கு பொருந்தாது. அவர் அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இது போன்ற மத அமைப்புகள்னால எவ்வளவு சீரழிவு நடக்குது, எவ்வளவு அவநம்பிக்கைகளால எவ்வளவு பேர் சங்கடப்படுறாங்க செய்யறாங்க. அன்னைக்கு சில கருத்துக்கள் சொல்லியிருந்தாரு. அதை மாத்திரம் கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி பண்ணி இன்னைக்கு அப்படி பெரியார் சொன்னார், இப்படி பெரியார் சொல்லி பெரியாரை கொச்சைப்படுத்தி பெரியார் இல்லாம தமிழ்நாட்டுல முன்னேற்றமே அடைஞ்சிருக்க முடியாது. மதவாத சக்தியை கொச்சைப்படுத்தலாம், தமிழ் தேசியம் பேசுறோம் கொச்சைப்படுத்த கூடாதுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அண்ணன் சீமானுக்கு சரி, நாம் தமிழர் கட்சிக்கு சரி, அவங்க RSS கார பண்றத, பிஜேபி கார பண்றத, தமிழ் தேசியம் பண்றவங்க தயவுசெய்து நம்ம கூட சண்டை இருக்கலாம். திராவிடம் தமிழ் தேசியம் பேசணும், நம்ம கூட 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா தயவு கூர்ந்து அந்த மதவாத சக்திகளோடு சேர்ந்து அவங்க சொல்ற நீங்க பெரியாரை பத்தி சொல்லக்கூடாது என்னோட அன்பான வேண்டுகோள்.